ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம சிக்கன் வந்து பொரிக்க போகிறோம். சிக்கன் வந்து பிராய்லர் கோழி ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து மசாலா எல்லாம் போட்டு தடவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இனிமேல் நம்ம எண்ணெயில் ஊற்றி பொரிச்சிக்கலாம். நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கு நாட்டுக்கோழி நம்ம எடுத்துருக்கோம். அது தனியாக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பிராய்லர் கோழி பொரிக்கிறதுக்காகவே கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தோம். இதை நம்ம பொரிச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. நாட்டுக்கோழி குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. கறியெல்லாம் நல்லா பூக்க வெந்துருச்சு. ஓகே, இதை வந்து நம்ம இறக்கிக்கலாம். இனிமேல் வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு வளர்த்துட்டு அவருங்க ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கி வச்சிடலாம். நாட்டுக்கோழி குழம்புல கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு பொரிச்சிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். எண்ணெய்லாம் நல்லா பனியில் உறைஞ்சி போயிருக்கு. நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா உருகி வரட்டும். உருகி வந்து நல்லா காயட்டும். அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும் சிக்கனு. சிக்கன் நல்லா வெந்தது அப்படியே மேலே வரும். அப்போ நம்ம கிண்டி விட்டு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். நம்ம வந்து கடல மாவு கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட்டால் நமக்கு அப்படியே இருக்கும். நம்ம மசாலா தூள் போடுறது எல்லாம் இல்லை அப்படின்னாக்கா கரைஞ்சி போயிடும், எண்ணெயோடு கரைஞ்சி போயிடும். போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா இதெல்லாம் பாருங்கள், அப்படியே அந்த கறியோடு அந்த மசாலா எல்லாம் நல்லா சொதறி இருக்குது. முன்னாடிலாம் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட மாட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவு கடல மாவு எதுவுமே போட மாட்டேன். போடாமல் இந்த சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மட்டும் தான் போட்டுட்ருந்தேன். அதனால் வந்து சிலது வந்து கரைஞ்சி போயிடுது. எண்ணெயில் வந்து கரைஞ்சி போய் எண்ணெய் வந்து அப்படியே கறி பிடிச்சி போன மாதிரி கருப்பு கலராக மாறிடுது. இப்போ பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவும் அந்த கடல மாவும் போட்டதுனால அப்படியே இருக்குது. நமக்கு பாருங்கள் எப்படி நல்லா ரெட்டிஷாக தெரியுது. கடையில் செய்கிற மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, நல்லா வேகட்டும் கறி. அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருவோம், நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஓகே, சிக்கன் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்துக்குவோம். இப்போ அப்படியே கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு வச்சுருக்கோம். நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சிக்கன் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம், டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. வெந்துருச்சா என்னென்னு பார்ப்போம். சுடுறது ஒன்றும் பண்ண முடியும். ஓகே, சிக்கன் எல்லாம் பொரிச்சாச்சு. இது வேணுமா சாப்பிட்டுக்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள், சூடாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதம் நம்ம சாப்பிட்றலாம். போதும். ஓகே, ஒற்றை குழம்பு போதும். சூடாக இருக்குது. எடுக்க முடியல. குழம்பு சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழி குழம்பு சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு. ஓகே, நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.